சென்னை துரைப்பாக்கம் குமரன்குடில் குடியிருப்பு பகுதியில் புதியதாக கட்டுமான பணி நடைபெறும் இடத்திற்கு தேவையான பொருட்களை ஏற்றி வந்த லாரி உள்ளே சென்றபோது VIP டிராலி சூட்கேஸ் ஒன்று கிடந்துள்ளது. அதனை தள்ளி வைத்த போது சூட்கேஸில் இருந்து ரத்தம் மற்றும் பெண்ணின் தலைமுடி வெளியே தெரிந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அப்பகுதியினர் ரோந்து சென்ற போலீசாரிடம் தகவல் தெரிவித்தனர். துரைப்பாக்கம் ரோந்து காவலர் பொன்னுசாமி ரத்தம் வழியும் சூட்கேஸை கைப்பற்றி திறந்து பார்த்தபோது பெண் ஒருவரின் சடலம் இருப்பதை கண்டு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். போலீசார் சோதனை செய்ததில் அழுகிய நிலையில் இருந்த பெண்ணின் உடல் தலையில் கொடூரமாக தாக்கப்பட்டு சூட்கேஸில் வைத்து வீசி செல்லப்பட்டது தெரிய வந்தது. அதிர்ச்சி அடைந்த போலீசார் பெண்ணின் உடலை கைப்பற்றி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். பெண்ணின் அடையாளங்களை வைத்து யார் என போலீசார் விசாரணை நடத்தினர். இதற்கிடையில் மாதவரத்தைச் சேர்ந்த 32 வயதுடைய தீபா என்பவரை காணவில்லை என அவரது சகோதரர் வீரமணி என்பவர் துரைப்பாக்கம் பகுதியில் கடந்த 2 நாட்களாக தேடி வந்தார். துரைப்பாக்கம் போலீசாரிடமும் அது குறித்து அவர் தெரிவித்துள்ளார். ஃபைண்ட் மை டிவைஸ் ஆப் மூலமாக தனது அக்காவின் செல்போன் சிக்னலை வைத்து தேடியதாகவும் கடைசியாக துரைப்பாக்கம் பகுதியில் சிக்னல் காட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தனது சகோதரி இருசக்கர வாகனத்தில் வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இரவு நேரம் என்பதால் தொடர்பு எண்ணை வாங்கி வைத்து அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் சூட்கேஸில் பெண்ணின் உடல் கிடைக்கப் பெற்றதால் தீபாவின் சகோதரர் வீரமணியை துரைப்பாக்கம் போலீசார் நேரில் வரவழைத்தனர். சூட்கேஸில் இருந்த பெண்ணின் உடலை போலீசார் அவரிடம் காண்பித்த போது காணாமல் போன தனது சகோதரி தீபா என்பதுதான் என அடையாளம் காட்டியுள்ளார். இதையடுத்து அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் சூட்கேஸுடன் ஒருவர் செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தன. அதனை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தியதில் துரைப்பாக்கம் பார்த்தசாரதி நகர் 4வது தெருவில் வசித்து வரும் மணிகண்டன் என்பது தெரிந்தது. மணிகண்டனை பிடித்து விசாரித்ததில் அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகின. மணிகண்டன் கடந்த 3 மாதங்களாக துரைப்பாக்கத்தில் உள்ள சகோதரி வீட்டில் தங்கியுள்ளார். பெருங்குடி பகுதியில் செயல்பட்டு வரும் கார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வருகிறார். சம்பவத்தன்று உறவினர்கள் ஊருக்கு சென்றிருந்ததால் வீட்டில் தனியாக இருந்த மணிகண்டன் தீபாவை தொடர்பு கொண்டு தனிமையில் இருக்க அழைத்ததாகவும் அதற்காக பேசப்பட்ட தொகையை விட அதிக அளவு தீபா கேட்டு மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த தீபாவுக்கும் மணிகண்டனுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதாகவும் அதில் நீ என்னை அழைத்ததை எல்லோருக்கும் தெரிவித்து அசிங்கப்படுத்தி விடுவேன் என்று மிரட்டியதால் மணிகண்டன் வீட்டில் இருந்த சுத்தியலால் அடித்ததில் தீபா அங்கேயே இரத்த காயத்துடன் மயங்கி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்த நிலையில் ஊருக்கு சென்ற உறவினர்கள் மீண்டும் சென்னை திரும்புவதாக கூறியதால் பயந்து போன மணிகண்டன் அதே பகுதியில் உள்ள சூட்கேஸ் கடையில் புதிதாக டிராலி சூட்கேஸை வாங்கியுள்ளார். பிறகு தீபாவின் சடலத்தை சூட்கேஸில் துணி வைப்பது போல மடித்து வைத்தார். இதையடுத்து துரைப்பாக்கம் குமரன்குடில் மெயின் ரோட்டில் புதியதாக கட்டுமான பணி நடைபெறும் இடத்தின் அருகில் சூட்கேஸை யாருக்கும் தெரியாமல் மணிகண்டன் வீசிவிட்டு சென்றதும் வீட்டில் ஒன்றும் தெரியாதது போல வழக்கமான பணிகளை செய்து வந்ததாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 2 நாட்கள் கொலை செய்யப்பட்ட தீபாவின் உடலை வீட்டிலேயே மணிகண்டன் மறைத்து வைத்திருந்ததும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தீபாவின் உடல் கிடைக்கப்பெற்ற சில மணி நேரங்களிலேயே கொலை செய்தவரை துரைப்பாக்கம் போலீசார் திறமையாக விசாரித்து கைது செய்ததற்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் பாராட்டியுள்ளனர்.